நியாயாதிபதிகள் சுழற்சி, வீழ்ச்சி, அழுகை, மனம் திரும்புதல், பின்பு மீட்பு. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு வட்டம், மீண்டும் மீண்டும் திரும்பும் பாதை. இதற்கு பெயர்தான் நியாயாதிபதிகள் சுழற்சி. வீழ்ச்சி தேவனை மறந்த தருணம். அவர்கள் வீழ்ச்சியடைந்த தருணம். அவர்கள் வேறே தேவர்களை பின்தொடர்ந்தார்கள். தேவனை 2ஆம் இடத்திற்கு தள்ளினார்கள். தேவனை விட்டு விலகுவது ஒரே அடியில் நடக்காதல்லவா? மெல்ல மெல்ல நடந்தது. அழுகை, வலி, விளைவு வந்தது. எதிரியின் அடக்கம், சுமை, அடிமைத்தனம். பாவம் பேசாத இடத்தில் வலி பேசுமல்லவா? அப்போது அவர்கள் அழுதார்கள். ஆனால் அழுகை மட்டும் போதவில்லை. மனம் திரும்புதல் இதய மாற்றமாய் இருந்தது. கர்த்தரிடம் திரும்பினார்கள், உதவி வேண்டினார்கள். மனம் திரும்புதல் என்பது அழுவது அல்ல, திசையை மாற்றுவது. தேவன் ஒரு நீதிபதியை எழுப்பினார், விடுதலை கொடுத்தார். நாம் தேவன் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? தேவன் கோபத்தில் விலகினாலும் இரக்கத்தில் திரும்புகிறார். மீண்டும் சுழற்சி. அமைதி வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. மீண்டும் மறந்தார்கள். மாறாத மனம் மீண்டும் அதே வட்டத்துக்குள். எத்தனை முறை அதிசயங்கள், அற்புதங்கள் அதிசயமாய் நடத்தி வந்தாலும் மக்கள் அதை மறந்து போகிறார்கள். இன்றும் நாம் அப்படித்தான் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பர்களே, ஆசீர்வாதம் வந்தால் தேவனை மறந்து விடுகிறோம். நமக்கு ஒரு பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில் தேவனை நோக்கி ஓடுகிறோம் அல்லவா? இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு இது இஸ்ரவேலின் கதை அல்ல, நம்முடைய கதை. வீழ்ச்சி, அழுகை, மனம் திரும்புதல், மீட்பு. தேவன் சோர்வதில்லை. ஆனால் நாம் மாறாத போது வட்டம் நிற்காது. தேவன் நம்மை வட்டத்திற்குள் வைக்க விரும்பவில்லை, வளர்ச்சியில் நடத்த விரும்புகிறார். கர்த்தாவே, வலியால் அல்ல, உமது வார்த்தையால் மாறும் இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் வேண்டுவோமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.